என்னை விட்டுட்டு எங்க போனீங்க? எவ்வளவு நேரமா வெயிட் பண்றது? ஏய், அது நான் கேட்கணும்டி. உன்னை எங்க நிக்க சொன்னேன்? நீ எங்க வந்து நின்னுகிட்டு இருக்க? அது எவ்வளவு நேரம் தான் அங்க நிக்கிறது? அந்த வேன் வேற என்னையே பாத்துக்கிட்டு இருக்க மாதிரி இருந்தது. எனக்கு ஒரே பயமா போச்சு. நீங்க அப்பாடான்னு என்னை விட்டுட்டு போயிட்டீங்க. அடி, சொல்லிட்டு தானடி போனேன். யாருக்கு தெரியும்? நான் வேற லொடலொடன் பேசிட்டே இருந்தேன். வேணும் தானே விட்டுட்டு போனீங்க. கால் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு தானே போனேன். எதுக்கு அங்கே இங்க வந்த? இல்லங்க, எனக்கு பயமாயிடுச்சு. அவங்க எல்லாம் என்ன பாத்துருப்பாங்கல்ல, என்ன ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா? உன்னை சுத்தி எப்பவுமே நம்ம பாடி கார்ட்ஸ் இருப்பாங்கடி. ஏன் இப்படி இருக்க? உன்னை அப்படி தனியா விட்டுட்டு நான் போவனா? அதான் தனியா விட்டுட்டு போயிட்டீங்களே. எங்க வேன் போயிடுச்சா இல்ல அங்கதான் நிக்குதா? கால் பண்ணீங்களா? போலீஸ் வந்துட்டாங்களா? யாருன்னு பாத்துட்டாங்களா? அடி முசக்குட்டி, ஒரு டைம்ல ஒரு கொஸ்டின் கேளு. அடுத்தடுத்து கேட்டா எதுக்கு ஆன்சர் பண்றது? ப்ளீஸ்ங்க சொல்லுங்க, என்னாச்சு? அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? யார் இருந்தா உள்ள? யாருக்கு தெரியும்? யாரு உள்ள இருந்தாங்கன்னே தெரியல. என்ன வேன்குள்ள யார் இருக்காங்கன்னு பாக்கலையா? அப்ப அவங்க இன்னும் நம்மள ஃபாலோ பண்ணிட்டு தானே இருப்பாங்க. எனக்கு பயமா இருக்குப்பா. ஏய், ஃபோன் பண்ணிட்டு திரும்பி வந்து பார்த்தா உன்னையும் காணோம், வேனையும் காணோம். சரி, ஓகே, நான் மாலை தூக்கிட்டாங்கன்னு நினைச்சேன். நினைப்பீங்க. அப்படியே உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்குமே. லூசு, நீ காணாம போனா நான் சந்தோஷப்படுவேனா? நான் நானா இருக்கிறது உன்கிட்ட மட்டும் தாண்டி. ஆமா, ஆனா உடனே இப்படி பேசுங்க. அதே இது ஏதாவது ஆபத்து, யாராவது ஃபாலோ பண்றாங்கன்னா அம்போன் விட்டுட்டு போயிடுறீங்க. கேட்டா நீதான் என் லைஃப், நீதான் என் சோலுங்கிறீங்க. ஏய், என்னடி, நான் என்ன சக்திமானா இல்ல ஹாலிவுட்ல வர சூப்பர் ஹீரோவா? உள்ள யார் இருக்காங்க என்னன்னு தெரியாம எப்படி உன்னை காப்பாத்துறது? நீங்க சும்மா தானே சொல்றீங்க. அந்த வண்டியில யார் வந்தாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க தானே? எனக்கு என் புருஷனை பத்தி நல்லா தெரியும்பா. என் புருஷன் எனக்கு நான் சும்மா விடுவாரா? கண்டிப்பா நீங்க பிடிச்சிருப்பீங்க. அடி அரமண்டலு, நிஜமா வேன் இல்லடி. முந்திலாம் தங்கம் பொண்ணு நீங்க, இப்பெல்லாம் நான் அரமெண்டலா? சரி, முழு மெண்டல்னு வச்சுக்கலாமா? என் வேலையெல்லாம் விட்டுட்டு உங்க பின்னாடி வந்து பாருங்க. எனக்கு எல்லாம் தேவைதான். சரி, மேடம் எதுக்கு வந்தீங்க? கிளம்புங்க. என்னங்க தனியா போக மாட்டேங்கிற தைரியமா? எனக்கு மட்டும் கோவம் வந்தது, தனியா போயிடுவேன். போ, வேன் அங்கதான் இன்னும் நிக்குது. உனக்காக தான் வெயிட்டிங். சும்மா தானே சொல்றீங்க. போகனா போப்பா, உன்னை யாரும் தடுத்து நிறுத்தல. ஊர்ல அவ்வளவு கெஞ்சினீங்க தங்கம் பொண்ணுன்னு, இங்க வந்து போனா போன்னு சொல்றீங்க. இங்க உண்மையாவே பயந்துட்டீங்களா? இல்லடி, என்னை தவிர எவனாலையும் உன்னை கடத்த முடியாது. எப்படிங்க சொல்றீங்க? என் மேல உங்களுக்கு அவ்வளவு நம்பிக்கையா? பின்ன கடத்தினாலும் நீ அடிக்கிற வாயில திரும்ப கொண்டு வந்து விட்டுற மாட்டா. உங்களை என்னடி, உண்மை பயந்துட்டியா? பின்ன இவ்வளவு தூரம் நம்மள ஃபாலோ பண்ணி ஒரு வண்டி வந்திருக்கு. யாராவது பயப்படாம இருப்பாங்களா? நீங்க வேற நம்போன்னு விட்டுட்டு போயிட்டீங்க. எவ்வளவு டென்ஷன் ஆகுது தெரியுமா? நான் நினைச்சேன் நீங்க போனோன்னு அவங்க ஏதாவது பயப்படுவாங்க, இல்ல இறங்கியாவது வருவாங்கன்னு. அதே இடத்துல இருந்து ஒத்து பாத்துக்கிட்டு இருந்தா அள்ளு கிளம்புதுல. என்கிட்ட வாயாடுவல்ல, அந்த மாதிரி பேச வேண்டியதானே. அடிச்சு தெரிஞ்சு ஓடிட மாட்டாங்க. எங்க நீங்க போனதுக்கு அப்புறம் 2-3 டைம் அதை பார்த்தேன். அப்புறம் பயமாயிடுச்சா? எனக்கு ஒரு மாதிரி இருந்தது, படபடப்பா வந்தது. சரிடா, இங்கேருந்து கிளம்புனா சரின்னு ஓடி வந்துட்டேன். திடீர்னு இறங்கி என்கிட்ட வந்தா நான் என்ன பண்ணுவேன்? சரிடி, வண்டி நம்பரையாவது நோட் பண்ணியா? இல்லங்க. அடி லூசு, அரை மணி நேரம் நின்னதுக்கு அதையாவது பாத்துருக்கலாம்ல. இந்த பாருங்க, சும்மா லூசு கிசுங்காதீங்க. நீங்களும் அங்கதானே இருந்தீங்க, அப்ப நீங்க நோட் பண்ணிருக்க வேண்டியதானே? ஏய், நான் நினைப்ப வண்டி தள்ளி நினைச்சுடி. நான் பாக்குற பொசிஷன்ல வண்டியோட நம்பர் சுத்தமா தெரியாது. ஆனா நான் கிளம்புற டைம்ல அது கொஞ்சம் கொஞ்சமா மூவ் பண்ணி முன்னாடி வந்ததுல உனக்கு தெரிஞ்சிருக்கணுமே. எங்க எனக்கு இருந்த படபடப்புல அங்க பாக்கணும்னு தோணவே இல்ல. அப்ப நீ பார்க்கவே இல்லையாடி? பார்த்தேன், ஆனா நம்பர் தெரியல. ஆமா, என் போன்ல மட்டும் யார்கிட்ட பேசுறேன்னு 10 மீட்டர் தள்ளி இருந்தாலும் கண்டுபிடிச்சிடு. என்னங்க அதுவும் இது ஒண்ணா? ஆமா, எதுக்கு தமிழ் பொக்கிஷம் கார்ட்டூன்ல தானே நம்ம வீடியோ போட்டுட்டு இருந்தோம். ஏன் திடீர்னு தமிழ் ஃபேமிலி கார்ட்டூன்ஸ்க்கு வந்துட்டோம்? ஏய், இதுவும் நம்மளோட சேனல் தாண்டி. அதான் தெரியுமே, எதுக்கு அங்க இருந்து இங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க? அது ஒண்ணு இல்லடி, ஒரு சேனல்ல ஒரு வீடியோ தான் போட முடியும். அசுர காதலுக்குன்னு நிறைய பேர் சப்போர்ட் பண்றீங்க. சோ இந்த சேனல்ல போட்டா கண்டிப்பா நீங்க வந்து பாப்பீங்கங்கிற நம்பிக்கை இருக்கு. அது மட்டும் இல்லடி, ஒரு நாளைக்கு ஒரு சேனல்ல 2 வீடியோ போடும்போது அந்த ஃபர்ஸ்ட் போட்ட வீடியோ வியூவே போக மாட்டேங்குது. அது சரி, ஆனா நம்ம கதைக்குன்னு சில வியூவர்ஸ் இருக்காங்க. அவங்க கண்டிப்பா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுவாங்க. சரிங்க மக்களே, மறக்காம தமிழ் ஃபேமிலி கார்ட்டூன்ஸ்ல இந்த அசுர காதல் கதையை தொடர்ந்து பார்க்கலாம். எங்களுக்குன்னு ஒரு சில வாசகர்கள் இருக்கீங்கன்னு தான் இந்த சேனல்ல அப்லோட் பண்றோம். மறக்காம இங்க வந்து பாருங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஹலோ சார். ஹலோ சார், எப்படி இருக்கீங்க சார்? உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். மேடம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். என்ன சார், மேடம் ரொம்ப பயந்துட்டாங்க போல. ஆமா, நான் கால் பண்ண வந்த டைம்ல தனியா இருந்தால அதான் கொஞ்சம் பயந்துட்டா போல. சாரி சார், நீங்க கால் பண்ண உடனே கிளம்பணும். வர வழியில டிராஃபிக், வர முடியல, லேட் ஆயிடுச்சு. இட்ஸ் ஓகே, நான் கால் பண்ண டைம்ல நீங்க கொஞ்சம் சீக்கிரம் தான் வந்திருக்கீங்க.
வண்டியை பத்தின ஏதாவது டீட்டெயில் தெரியுமா? கலர், நம்பர் பிளேட், டிரைவர், உள்ள எத்தனை பேர் இருந்தாங்க, அந்த மாதிரி. நான் எல்லா டீட்டெயிலையும் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பியிருந்தேனே சார். உள்ள எத்தனை பேர் இருந்தாங்க? உள்ள எத்தனை பேர் இருந்தாங்கன்னு தெரியல. ஏன் உள்ள இருந்தது ஆனா பொண்ணான்னு கூட தெரியல. உங்களுக்கு யாராவது எதிரிங்க இருக்காங்களா? அஃப்கோர்ஸ் பிசினஸ் பண்ற எல்லாருக்கும் எதிரிகள் இருப்பாங்க. ஆனா இவ்வளவு தைரியமா என் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வர அளவுக்கு தைரியமான எதிரிகள் இருக்காங்கன்னு இன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். சரி, அந்த காருங்க, நான் உங்களுக்கு கால் பண்ணலான்னு வந்தேன். கொஞ்ச நேரம் ஆதி இருந்துப்பா போல. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் அவங்களே கிளம்பி போயிருக்காங்க. மேபி ஏதாவது டவுட் வந்திருக்கலாம். கண்டிப்பா, ஏன்னா மேடம் நீங்க விட்டுட்டு போக மாட்டீங்கன்னு நினைச்சிருப்பாங்க. விட்டுட்டு போறப்பவே டவுட் வந்திருக்கும். கிருஷ்ணா சார், நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். இங்க கும்பமேளா வரதுனால நிறைய வண்டியில உள்ள வராங்க. யார் என்னன்னு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. செக்அப் கூட நிறைய இடத்துல கண்துடைப்பு மாதிரி தான் இருக்கும். ஒரு சில பேர் சின்சியரா எல்லாத்தையும் செக் பண்ணுவோம். ஒரு சில பேர் டியூட்டில இருக்கிற ப்ரெஷர், அழுத்தம் இல்ல ரெஸ்ட்லெஸ் இது காரணமா வச்சு சரியா செக் பண்ண மாட்டாங்க. சரி, இங்க வர விஷயம் யார் யாருக்கு தெரியும்? என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ், என்னோட ஆஃபீஸில் இருக்கிறவங்க, ப்ளஸ் ஆதியோட ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, உங்களை யாரோ நல்லா தெரிஞ்சவங்க தான் இங்க வர ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க. இவ்வளவு தூரம் வந்திருக்காங்கன்னா நீங்க எங்க தங்கிருக்கீங்க, எதுக்கு வந்தீங்க, எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. மேபி நீங்க என்கிட்ட இப்போ பேசிட்டு இருக்கிறது கூட அவங்க கவனிக்கலாம். ஸோ அவங்களுக்கு நம்ம யாரும் தெரியும், நமக்கு அவங்க யாரும் தெரியாது, அதானே சொல்ல வரீங்க? ஆமா கிருஷ்ணா சார், இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல தான் நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். சொல்ல போனா சவுத் இந்தியா விட நார்த் இந்தியால அதிகமா கார் யூஸ் பண்றாங்க. ஒரு ஆள் போறதுக்கும் காரை தான் எடுத்துட்டு போறாங்க. ஸோ வண்டியோட நம்பர் தெரியாம கலரை வச்சு மட்டும் எதுவும் கண்டுபிடிக்க முடியாது. இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பக்கத்துல இருக்கிற கேமரா எல்லாத்தையும் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். எப்படியும் நம்பர் பிளேட் இல்லாத வண்டியா இருக்கும், இல்லனா தப்பான நம்பர் பிளேட் இருக்கும். உள்ள இருந்தது யாரும் தெரியலங்கிறீங்க. ஸோ கேமரால தெரிஞ்சிருக்கவும் வாய்ப்பு இல்ல. பார்க்கலாம், நம்மளோட லக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இன்னைக்கு எத்தனை நாள் இங்க இருப்பீங்க? இன்னும் 2 days, அப்புறம் கிளம்பிடுவோம். இருக்கிற வரைக்கும் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. உங்களுக்கு ஏதாவது ஆபத்துனா உடனே கூப்பிடுங்க. டோன்ட் வரி, என்கிட்ட கன் இருக்குது. ஓகே சார், எப்போ என்ன உதவினாலும் என்கிட்ட கேளுங்க. அப்புறம் உங்களுக்கு எப்படி இவ்வளோ நல்லா தமிழ் தெரியுது? நாங்களும் சவுத் இந்தியன் தான் சார், இங்கே வந்து செட்டில் ஆகிட்டோம். ஹோ, அப்பா டிஃபென்ஸில் இருந்தார். ஸோ அப்படியே வந்து இங்கே செட்டில் ஆயாச்சு. ஓகே சார், என் நம்பர் சேவ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணா தாராளமாக கேளுங்க. என்ன சார் நீங்கள், உங்களுக்கே நாங்கள் தான் இப்போ ஹெல்ப் பண்ணோம். நீங்கள் என்னடானா எங்களுக்கு ஹெல்ப் வேணா கேட்க சொல்கிறீங்க? ஏய், விவரம் புரியாம பேசாத. சவுத் இந்தியாலே பெரிய ஆளு. சவுத் இந்தியால மட்டும் இல்ல, இந்தியா அளவிலேயே ரொம்ப பெரிய பிசினஸ் மேன். இவர் கொஞ்சம் டீசெண்டா பந்தா இல்லாம இருக்காருங்கிறதுனால உனக்கு தெரியலையா என்ன? இருந்தாலும் நம்ம பாக்குறது போலீஸ் வேலை, அதுல இவர் ஹெல்ப் பண்றதுக்கு என்ன சார் இருக்க போகுது? அமைதியா இரு. ஓகே டாக்டர், ஒருத்தர் உங்களை பார்க்க வந்திருக்காங்க. யார் வந்தாலும் இப்ப பார்க்க முடியாதுப்பா, அப்புறமா பாக்குறேன். என் டைம் முடிஞ்சது, வீட்டு கிளம்பணும். இல்ல டாக்டர், விவேகான்னு சொல்ல சொன்னாங்க. கண்டிப்பா பேசணுமா? 2-3 தடவை வந்துட்டாங்களா, உங்களை பார்க்கவே முடியலையா? இன்னைக்கு பார்த்துட்டு தான் போவேன்னு உட்காந்துருக்காங்க. அப்பவே வந்துட்டாங்க. எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. சரி, இன்னொரு நாள் பாக்குறேன்னு சொல்லுங்க, இப்பெல்லாம் பார்க்க முடியாது. இல்ல டாக்டர், சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க. டாக்டர், ஒரு 5 நிமிஷம் இப்ப பாத்துட்டீங்கன்னா அப்புறம் தினம் வர மாட்டாங்கல்ல. சரி, வர சொல்லுங்க. அவங்கள உள்ள அனுப்பிட்டு கதவை சாத்துங்க. ஓகே டாக்டர். இந்த பாருங்க, டாக்டர் உள்ள இருக்காங்க, போய் பேசுங்க. செப்பல்லாம் வெளியே விட்டுட்டு போயிருங்கண்ணே. ரொம்ப நன்றிங்க. அப்புறம் பேசிட்டு டக்குன்னு வந்துடணும். அவங்களுக்கு டியூட்டி ஹார்ஸ் முடிஞ்சது, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, புரியுதா? புரியுதுங்க மேம். சொல்லுங்க, யார் நீங்க, என்ன வேணும்? டாக்டர், நான் விவேகோட அப்பா. சரி, எந்த விவேகா? என்ன டாக்டர் இப்படி சொல்றீங்க? நீங்க கூட ட்ரீட்மெண்ட் பாத்தீங்களே. இதோ பாருங்க, நான் நிறைய பேருக்கு ட்ரீட்மெண்ட் பாக்குறேன். நீங்க என்ன கேஸ், என்ன விவரம்னு சொன்னாதான் எனக்கு ஞாபகத்துக்கு வரும். மேடம், அது வந்து எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. இல்ல, என் பொண்ணு கருப்பா இருக்கா, கல்யாணமே நடக்க மாட்டேங்குது, ஏதாவது பண்ணலாமான்னு கேட்டு வந்தேன். நீங்க கூட ஒரு இன்ஜெக்ஷன் கொடுத்தீங்களே. ஓ ஆமால, இப்ப விவேகா எப்படி இருக்காங்க? போச்சு டாக்டர், போச்சு, எல்லாம் போச்சு. என் பொண்ணோட வாழ்க்கையே போச்சு. ஹலோ, எது கலறீங்க? சொல்லிட்டு தானே. இங்க பாருங்க, எதனாலும் சரி பண்ணிடலாம். என்ன பிரச்சனை? இல்லம்மா, என் மகளை பாத்தீங்கன்னா இப்ப நீங்க தாங்க மாட்டீங்க. அப்படி என்னதான் ஆச்சு? டாக்டர் மேடம், நீங்க கொடுத்த ஊசி மாத்திரையில என் பொண்ணோட கலர் நல்லாவே மாறுச்சு. ஆனா கல்யாணத்துக்கு 2 நாள் முன்னாடி இங்க பாருங்க, கொஞ்சம் அழாம சொன்னாதான் என்ன பிரச்சனைன்னு என்னால புரிஞ்சுக்க முடியும். இந்த பாருடி, உன் அவளுக்கு புரியவை. இவளுக்காக நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம், எவ்வளவு செலவழிச்சிருக்கோம். இவ காரியத்துக்கு எடுத்துருவா போல இருக்க. அம்மா, இப்பவே முடியெல்லாம் கொட்டுது. ஏதோ ஹேர் ஸ்டைல் பண்றேன்னு அப்படி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உடம்பெல்லாம் தழும்பு தழும்பா விழுதுமா. அம்மா போட்டதை விட ரொம்ப அசிங்கமா இருக்குமா. ஏய், அது வெளியே தெரியலடி. வெளியில தெரியலனா எப்ப வேணா தெரியலாமா? இப்பவே உடம்பு முழுக்க பருவிடுச்சு.
எதுவா இருந்தாலும் அவர்கிட்ட உண்மையை சொல்லிடலாமா? விவேகா சும்மா இரு. நான் பார்த்த வரைக்கும் மாப்பிள்ளை உன்ட்ட எவ்வளவு பாசமா இருக்காரு. ஒருவேளை தெரிஞ்சா கூட இதெல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டாரு. நானும் அதே தான் சொல்றேன். மாப்பிள்ளை பகலெல்லாம் உன்ட்ட பேசிக்கிட்டே தான் இருக்காரு. இதுல உன் தப்பு என்ன இருக்கு? இப்ப கல்யாணத்துக்கு அப்புறம் திடீர்னு 10 10 போட்டுனா அவர் என்ன பண்ணிருப்பாரு? மனசை பார்த்து வாழ்றதுதாம்மா வாழ்க்கை, உடம்ப பார்த்து வாழ்றது வாழ்க்கை கிடையாது. அம்மா உங்க யாருக்கும் நான் என்ன சொல்ல வரேனே புரிய மாட்டேங்குது. என் உடம்ப பார்த்து எனக்கே அருவருப்பா இருக்குமா. இப்ப என்ன இதுல உன் தப்பு என்ன இருக்கு? நான் அப்பவே சொன்னேன், கருப்பா இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு நான் அழகா தான் இருக்கேன்னு. நீங்க தான் சொல்ல சொல்ல கேட்காம டாக்டர்கிட்ட கூட்டு போய் வாரத்துக்கு ஒரு இந்த இன்ஜெக்ஷன் பேர்ல ஏதேதோ பண்ணீங்க. இப்ப பாருங்க என் உடம்புல என்னென்னமோ நடக்குது. தடம் மட்டும் விடல, கொப்பளம் கொப்பளமா வெடிக்குது. என்னடி பண்ண சொல்ற? இதோட எத்தனை மாப்பிள்ளை பார்த்தோம், ஒருத்தர் கூட சரின்னு சொல்லல. பொண்ணு சுமாரா இருக்கு, பொண்ணு கருப்பா இருக்கு, வேண்டான்ட்டாங்க. 70 பவுன் போடுங்க 80 பவுன் போடுங்கன்னு கேக்குறாங்க. 70 பவுன் 80 பவுனுக்கு எங்கடி போறது? உங்களுக்கு நான் இருக்கிறது அவ்வளவு தொந்தரவா இருக்காமா? என் உடம்புல எவ்வளவு ரணமா இருக்கு தெரியுமா? இப்ப என்ன நாளைக்கு மறுநாள் கல்யாணம், என்ன செய்யணுமா அவளுக்கு? அப்பா அவர்கிட்ட உண்மையை சொல்லிடலாம்ப்பா. அவர் கோவப்பட மாட்டாரு, புரிஞ்சு பாருப்பா. இது பாரு, இப்பெல்லாம் எந்த உண்மையும் சொல்ல முடியாது. கல்யாணமே நடந்ததுக்கு அப்புறம் பொண்ணுங்களுக்கோ ஆம்பளைங்களுக்கோ எதுவும் ஆகிறது இல்லையா? யாருக்கு எப்ப என்ன ஆகும்னு யாருக்கு தெரியும்? இது கல்யாணத்துக்கு அப்புறம் இருந்தா என்ன பண்ணிருப்ப? பேசாம இரு, முகத்துல கை கால்ல வெளியே தெரியல, அது வரைக்கும் சந்தோஷம். ஏங்க இவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்கல்ல, அந்த டாக்டர்கிட்ட கூட்டு போறீங்களா? போய் என்ன ஏதுன்னு ஒருத்தர் பார்த்துட்டு வந்துடுறீங்களாங்க? பார்த்துட்டு வந்தா மனசுக்கு நிம்மதியாயிரும். நீ வேற, அங்க போய் என்ட்ரி பண்ணாலே 50,000 குறைஞ்ச ட்ரீட்மெண்ட் கிடையாது. ஒவ்வொரு வாரமும் இவளுக்கு 30,000 ரூபாய்க்கு ஊசி போட்டு கூட்டு வந்திருக்கேன். இன்னும் என்கிட்ட 1 ரூபா கிடையாது. இருக்கிற ரூபாய் வச்சு இவள் கல்யாணத்தை கிட்டே அனுப்ப வேண்டியதான். இவ மட்டுமா பிறந்திருக்கா? ஆம்பளை பிள்ளைன்னு ஒருத்தர் இருக்காமல, நாளைக்கு கேட்பான். அப்ப எல்லாத்தையும் அவளுக்கே போட்டாரு, எனக்கு என்ன கொடுத்தாருன்னு கேட்பான். நாளைக்கு கடைசி காலத்துல அவன் தான் நம்மளை பார்க்கணும், இவ இல்ல. ஏங்க என்னங்க இந்த காலத்துல போயிட்டு ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளைன்னு? எல்லா காலத்திலயும் அதான் உண்மை. பொம்பளை பிள்ளைங்க கல்யாணத்துக்கு அப்புறம் வரவை பாத்துறதுக்கு தான் நம்மகிட்ட வருவாங்க. அம்மா என்ன கொடுப்பா, அப்பா என்ன கொடுப்பாருன்னு. ஆம்பளை பிள்ளைங்க தான் நம்மள பாத்துக்கணும். ஏய் உன் பேரண்ட்ஸ் சொல்றதா எனக்கும் சரியா படுது. ஒரு 2 நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க, அப்புறம் சொல்லிடு. யார் பார்க்க போறா? இப்பதான் திடீர்னு ஆச்சுன்னு சொல்லிடு. என்னால அவர்கிட்ட போய் சொல்ல முடியாது. பொய் சொல்ல முடியாதுன்னா உன் ஃப்ரெண்ட் எங்களுக்கு விஷத்தை வாங்கி கொடுக்க சொல்லு. ஒரேடியா குடிச்சிட்டு நானே என் பொண்டாட்டி பிச்சை ஏறுதோம். இவளுக்குன்னு லட்சக்கணக்கில் பேங்க்ல இருந்து 8 வந்து செலவழிச்சு முடிச்சாச்சு. என் கடமை, இவளை பெத்ததுல இருந்து எனக்கு தொல்லைதான். நாங்க ராத்திரி தூங்கி எத்தனை நாள் ஆகுது தெரியுமா? இப்பதான் இவ கல்யாணம்னோட கொஞ்சம் சந்தோஷமா இருந்தோம். உடனே இவளுக்கு பொறுக்காத. இந்த பாருமா, போகும்போது உன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு போயிரு. இவ ஏதாவது கல்யாணத்துல கோல்மால் பண்ணா அந்த மாப்பிள்ளைட்ட ஏதாவது சொல்லி கல்யாணத்தை நிறுத்துறான்னு வச்சுக்கோ, அடுத்த நிமிஷம் நானே முன்னாடி உயிரோட இருக்க மாட்டோம். என்னால இதுக்கப்புறம் இவளுக்கு வாரி இறக்க முடியாது. இருந்த பணத்துல 3/4 ஹாஸ்பிட்டலுக்கு போயாச்சு. முன்னாடி சேர்த்து வச்சது இவளுக்கு கொடுத்துதான் ஆகணும். ஹாஸ்பிட்டல் செலவழிச்சோன்னு வெளியே சொல்ல முடியுமா? இதுக்கப்புறம் இவளுக்கு செலவழிக்க எங்க கையில 1 ரூபா கிடையாது. இன்னும் கல்யாணம் நின்னுச்சுன்னு வச்சுக்கோ, அது தாங்குற சக்தி எங்களுக்கு கிடையாது பாத்துக்கோ. இப்ப கல்யாணம் பண்ணிப்பாளா இல்லையான்னு கேட்டு சொல்லு. சாரிங்க. ஓ, இதுக்கு தான் கல்யாணத்துக்கு முந்தி வெளியே போலான்னு கூப்பிட்டப்ப வரமாட்டேனியா? ச்சே, எவ்வளவு பெரிய துரோகம். ஒரு தொழுநோய் பிடிச்சவள எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்கல்ல. நீங்க எல்லாம் மனுஷங்களா? மாப்பிள்ள அப்படியெல்லாம் பேசாதீங்க. என் பிள்ளைக்கு எந்த நோயும் இல்ல. இது கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வந்திருக்கோம். ஓ, நேத்து தான் கல்யாணம், இன்னைக்கு வந்துருச்சா? இன்னைக்கு வந்தது கொப்பளமா வீங்கி இருக்கு. ஏற்கனவே வந்தது கருப்பு கலர்ல கொப்பளம்லாம் வெளியேறி கன்றாவியா இருக்கு. தொழுநோய் வந்தவன் மூஞ்சிய ஸ்கின்னு கூட அப்படி இருக்காது. சை, அசிங்கமா இருக்கு. இதுல இந்த ஹேர் ஸ்டைலு இன்டர்நேஷனல் லெவல்ல ஃபேமஸா. அப்பா, இந்த மாதிரி ஒரு ஃப்ராட் குடும்பத்தை பார்த்ததே இல்ல. உங்களால நான் சும்மாவே விட மாட்டேன். ஏய், நான் உங்ககிட்ட எவ்வளவு அன்பா இருந்தேன், உன் மேல எவ்வளவு பாசம் காட்டினேன். ஆனா என்னை ஏமாத்திட்டல. தெரியும்டி, அப்பவே சேலையை இழுத்து இழுத்து மூடி பின் கட்டும் போதே நினைச்சேன், என்னடா கல்யாணம் பண்ணிக்க போறவன் தானே, ஏன் இப்படி இருக்கான்னு. இப்பதானே தெரியுது ஏன் அப்படி குடும்ப குத்து விளக்கா இருந்தேன்னு. ஒரு தொழுநோய் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு மறைச்சிருக்க. இது பாருங்கண்ணா, அது முந்திலாம் இல்ல. நான் உன்கிட்ட பேசல. இத பாருங்க, உங்க மகளை கூட்டிட்டு கிளம்புங்க. மாப்பிள்ள, நிஜமா இது கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வந்திருக்கு. அதுக்கு நாங்க எப்படி பொறுப்பேற்றுக்க முடியும்? நாங்கெல்லாம் கூட்டு போக மாட்டோம். அவளை நீங்க தான் பாத்துக்கணும். கூட்டிட்டு போவீங்களோ தெருவில் பிடிச்சு தள்ளுவீங்களோ? என் வீட்டை விட்டு வெளியே போக சொல்லுங்க. ச்சே, ஒரே பேட் ஸ்மெல். என்ன மாப்பிள்ள இப்படி பேசுறீங்க? என் பொண்ணு கிடைக்க நீங்க கொடுத்து வச்சிருக்கணும்னு சொன்னீங்க. நான் அழக பார்த்து விரும்புறவன் இல்ல, மனசை பார்த்து விரும்புறவன் சொன்னீங்க. உங்களுக்குலாம் மனசாட்சி இருக்கா? தெரியாம தான் கேக்குறேன். உங்களுக்கு எப்படியும் 55-60 வயசு இருக்கும்ல. இந்த வயசுல உங்களுக்கு இப்படி வந்தா உங்க புருஷன் உங்க கிட்ட வருவாரா? எங்க நிஜமாவே? வாய மூடு, ஒரு வார்த்தை பேசக்கூடாது. எவ்வளவு ஆசை, எவ்வளவு கனவோட கல்யாணம் பண்ண, என் வாழ்க்கையை அழிச்சிட்டியடி. இதோ பாருங்க மாப்பிள்ள, அவளை உங்க வீட்டுல வச்சிருப்பீங்களோ இல்ல வெளியே எங்க அனுப்புவீங்களோ அது உங்க பாடு. நானே என் பொண்டாட்டி கிளம்புறோம். இது உங்க குடும்பம், உங்க பொண்டாட்டி, உங்க இஷ்டம். யோ, ஏதா சொல்லிட போறேன். இதுதான் மேடம் நடந்தது. எங்க கல்யாணத்துக்கு 2 நாள் முன்னாடி அந்த பொண்ணுக்கு அலர்ஜி ஸ்டார்ட் ஆயிருக்கு. அப்பவே கூட்டிட்டு வந்துருக்க வேண்டியதானே?
என்ன மேடம் பண்றது? இங்க வந்தா 50,000 ரூபாய்க்கு குறைஞ்ச செலவாகிறது இல்ல, மினிமம் 50,000 செலவாகுது. கல்யாண நேரம் வேற சரியா போயிடும். வெயிலுக்கு வந்திருக்குன்னு நினைச்சேன். ஊசி வேற புதுசா இருக்கு, அப்ப கொஞ்ச நாள் ஆகட்டும்னு நினைச்சேன். இப்போ உங்க பொண்ணு எப்படி இருக்காங்க? என் பொண்ணு என் வீட்டுக்கு வந்துட்டா. என் வீட்டுல தான் இருக்கா. எப்படி பெத்தாச்சுல்ல, என் பொண்ணு இல்ல வெளியே போன்னு சொல்ல முடியுமா? அவன் தாலி கட்டினவன், நீ வேண்டான்னு பத்தி விட்டுட்டான். நான் பெத்திருக்கனே, என் ரத்தமே, எப்படி அனுப்ப? அதான் என்ன பண்றதுன்னு உங்ககிட்ட கேட்டுட்டு போலான்னு வந்தேன். பொண்ணை கூட்டிட்டு வரட்டுமா? நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா ஆமா டாக்டர், முகத்துல இருந்து உள்ளங்கால் வரைக்கும் போட்டுடுச்சு. கை வைக்க இடம் இல்ல. நெரு 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 நெருன்னு காலையில இந்த புல்லு மேல பனித்துளி எப்படி இருக்கும் அந்த மாதிரி பெரியம்மா போட்ட மாதிரி இருக்கு. பல பலன் இருக்கு உடம்பெல்லாம். ஒரே நாத்தம், அழுகுன முட்டை நாத்தம். இத பாருங்க, இப்படி இருக்க சிச்சுவேஷன்ல இந்த ஹாஸ்பிடல் வச்சா பார்க்க முடியாது. பார்க்க முடியாதுன்னா என்ன டாக்டர் அர்த்தம்? நீங்க தானே ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்க. இத பாருங்க, நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், அந்த மெடிசன் இன்னும் அப்ரூவ் ஆகல. நீங்க தான் சொல்ல சொல்ல கேட்காம எப்படி இருந்தாலும் பரவாயில்ல என் பொண்ணுக்கு போடுங்க, கலர் சேஞ்ச் ஆகணும். நீங்க அப்பவே நான் சொன்னேன், இதுல ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா எனக்கு கேட்க கூடாதுன்னு. ஏன் டாக்டர், ஏதாவது ப்ராப்ளம்னா பொண்ணு கலரா மாற மாட்டா, கருப்பாவே இருப்பா. அப்படி இருந்தா திரும்ப பணத்தை கேட்க கூடாதுன்னு சொல்றீங்கன்னு நினைச்சேன். இந்த மாதிரி பொக்கலமா வரும், நோய் வரும்னு சொன்னீங்களா டாக்டர்? இது பாருங்க, நான் இப்ப சொன்னதுதான், அந்த மெடிசன் இன்னும் அப்ரூவே ஆகலைங்க. ரிசர்ச் தான் நடந்துட்டு இருக்கு. நான் நடந்துட்டு இருக்குன்னு நீங்க தான் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அந்த இன்ஜெக்ஷன் போட்டே ஆகணும். நீங்க உங்களை ஹெல்ப் பண்ணணும் தான் நான் பண்ணேன். இது பாருங்க டாக்டர், என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது. என்ன பண்ணுவீங்களோ. என் பிள்ளை வெள்ளையால இருக்க வேணாம். என் பிள்ளை கருப்பா இருந்தாலும் ஆரோக்கியமா இருந்தா போதும். எவனுக்கும் பொண்டாட்டியா வாழ வேண்டாம். என் வீட்டுல என் மகளா இருக்கட்டும், என் காலா இருக்கிற வரைக்கும் என் மகளை பாத்துக்கிடுவேன். என் மகளை சரி பண்ணி மட்டும் கொடுத்துருங்க டாக்டர். இது பாருங்க, என்னால முடியாது. நீங்க சொல்றத பார்த்தா விஷயம் ரொம்ப கைமீறி போயிடுச்சு. அதுக்கான மாத்து மருந்தெல்லாம் கிடையாதுங்க. அந்த மருந்தையே இன்னும் டெஸ்ட் பண்ணி பார்க்கல. எப்பவுமே மருந்தை எலி இல்லைன்னா குரங்கு இந்த மாதிரி அனிமல்ஸ்ட செக் பண்ணி பார்த்து, அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட பர்சன்ட்ட செக் பண்ணி பார்த்து, அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் கொண்டு வருவாங்க. நீங்க தான் நான் சொல்ல சொல்ல கேட்கவே இல்லை. என்ன டாக்டர், அப்போ ஒரு மாதிரி பேசுனீங்க, இப்போ ஒரு மாதிரி பேசுறீங்க. அப்ப எல்லாம் சரியாயிடும், 190% வாய்ப்பு இருக்குன்னு சொன்னீங்க. இப்ப என்னடானா ஏதோ அனிமல்ஸ் எல்லாம் செக் பண்ணணும், அது பண்ணாம உங்க பிள்ளைகிட்ட பண்ணிட்டு விட்டீங்க. அப்ப என் பிள்ளை குரங்கா, என் பிள்ளை எலியா? உங்களுக்கு நான் உங்களை சும்மா விட மாட்டேன். இதை பாருங்க, மிரட்டுற வேலைலாம் வச்சுக்காதீங்க. நான் உங்களை வற்புறுத்தி உங்க பொண்ணுக்கு அந்த இன்ஜெக்ஷன் கொடுக்கல. நீங்க போட சொன்னதுனால தான் போட்டேன். நான் உங்களை சும்மா விட மாட்டேன். இப்பவே நான் கோர்ட்டுக்கு போவேன். இப்பவே நான் போலீஸ் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றேன். இந்த ஹாஸ்பிட்டல்ல இன்னைக்கு என்னென்ன கொடுமை நடக்கும் இதை வெளியே சொல்லாம விட மாட்டேன். இதை பாருங்க, இந்த ஹாஸ்பிட்டல் கஷ்டப்படுறவங்களுக்காக கட்டின ஹாஸ்பிட்டல். இதுல பணம் இருக்கிறவங்க மட்டும்தான் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு என்ன தோணுதோ அந்த அமௌண்ட்டை பே பண்ணுவாங்க. பணம் இல்லாதவங்களுக்கு ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது. ஆனா என் பொண்ணுக்கு நீங்க ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் கொடுக்கலையே. ஒரு வாரத்துக்கு 30,000 ரூபாய்க்கு மேல தானே வாங்குனீங்க. அதுக்கான பில் இருக்கா? அது என் மவளுக்கு அந்த கேஸ் ஷீட்ல எழுதுனீங்கல்ல. சரி, கேஸ் ஷீட்டாவது உங்கள்கிட்ட இருக்கா? டாக்டர், ட்ரீட்மெண்ட் முடியும் போது நீங்க தானே அதை வாங்குனீங்க. ஏதோ ரிசர்ச் பேப்பர் தேவைப்படுது, திரும்ப கொடுக்குறேன், நீங்க கொடுக்கவே இல்லை. சரி, நீங்க ஏதாவது ஜெராக்ஸாவது போட்டு வச்சிருக்கீங்களா? இல்லையே டாக்டர், நீங்க இப்படி ஃப்ராடத்தனம் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா முதல்ல போட்டு வச்சிருப்பேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இனிமே நம்மளோட அசுர காதல்ங்கிற கதை தமிழ் ஃபேமிலி கார்ட்டூன்ஸ்ங்கிற சேனல்ல தான் வரும். சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க நிறைய பேர் லைக் பண்ணீங்கன்னா டெய்லி ஸ்டோரி வரும், இல்லனா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வரும். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு கதை சொல்ல ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு கதை கேட்க ரொம்ப பிடிக்கும்னா மறக்காம லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் மூலமா தெரியப்படுத்துங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.